ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்ட பிறகு கிறிஸ்தவம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விட்டனர். ஜான் ஜபராஜுக்கு எதிரான ஒரு கூட்டம், ஜான் ஜபராஜுக்கு ஆதரவான ஒரு கூட்டம். இப்படி ரெண்டா பிரிஞ்சு இன்னைக்கு பேசின்னு இருக்காங்க. அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க சேனல்ல. இப்போ நாங்கள் தான் மூத்த ஊழியர் அப்படின்னு சொல்றவங்க யாரும் வாயை திறக்கல. வருகிற 25ஆம் தேதி கோவையில் பேரணி நடக்க போகுது. இது பல விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது. ஜான் ஜபராஜ் கைது முன்னிட்டு அது இன்னும் விசாரித்து முழுமையாக வரல. அதுக்குள்ளேயும் பல பேர் என்ன செய்கிறாங்க, அவர் குற்றவாளி, அவர் சிறு பிள்ளைகளை பாலியல் தொல்லை கொடுத்துட்டாரு, இன்னும் கோர்ட்டு விசாரிச்சுன்னு இருக்குது, அது முடிவு இன்னும் வெளியே வரல. இருக்கும்போது இப்படியெல்லாம் இப்போ அவதூறு பரப்புறது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு முழு விவரமும் தெரியாது, ஒரு உலக அனுபவமும் கிடையாது. யாருக்கு? இந்த ஜான் ஜபராஜுடைய எதிர்ப்பாளர்களுக்கு, இப்போ தற்போது இருக்கிற எதிர்ப்பாளர்களுக்கு. என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துன்னு வரவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 1 மணி நேரம் வீடியோவுக்கு முன்னால் நான் ஜான் ஜபராஜை நிறைய எதிர்பார்த்தா பேசியிருக்கேன். அவருடைய நடனத்தையும் அவருடைய மெசேஜையும் இப்படி அவர் காணிக்கை எடுக்கும் விதத்தையும் நிறைய எதிர்த்து பேசியிருக்கிறேன். ஏன்னா அது இந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு, 1 மணி நேர வீடியோவுக்கு பிறகு நான் பேசுறது மொத்தமாகவே அவருக்கு ஆதரவாக தான் பேசிக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது. இந்த உலகத்தில் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், எந்த விஷயம் எப்படி போய் வரும்னு ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு குடும்பம்னா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மனைவியால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, சித்தியால் பிரச்சனை, அத்தையால் பிரச்சனை, மாமியால் பிரச்சனை, மாமனாரால் பிரச்சனை, ஏன்னா மச்சினால பிரச்சனை, ஏன்னா நாத்தனாரால் பிரச்சனை, இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு பிரச்சனை கிளம்புது. என்ன ஒரு குடும்பம்னா பண பிரச்சனை, எல்லா இருந்தும் பணம் இல்லை, பணத்தால் பிரச்சனை, பணம் நிறைய இருந்தால் அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, நமக்கு கொடுக்க மாட்டேனே, அப்படியாப்பட்ட பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. குழந்தை இருக்கிறவங்க வீட்டில் குழந்தை இல்லையே அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது. விதவிதமான பிரச்சனைகள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்ம எடுத்துனோம்னா ஒரு படமே எடுக்கலாம், ஒரு புக்கை எழுதி முடிக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது ஒரு தனித்தனியான பிரச்சனைகள் இங்கே நாம் சந்திச்சு இருக்க விதவிதமான பிரச்சனைகள். இப்போ ஜான் ஜபராஜுக்கு கைதாயிட்டு இப்போ விசாரணையில் இருக்காரு. இங்கே மூத்த ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பால்தினர் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே, பால்தினர் இருக்காரு. அவர் ஜான் ஜபராஜா கூட முதல்ல இருந்தே ஒரு நல்ல பழக்கம் உள்ளவர். ஏன்னா அவருக்கு ஒன்றா சேர்ந்து பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, குடும்பமாக சேர்ந்து அவர் கூட உருவாடி இருக்காங்க. ஏன்னா அன்பாக பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய வீட்டில் ஒரு மகன் போல பால்தினர் விசாரித்து பார்த்துன்னு இருக்காரு ஜான் ஜபராஜ். இப்போ கைதுக்கு பிறகு அவரும் அமைதியாக இருக்காரு. மோகன்சி லாசஸ் நம்ம எடுத்துக்கணும்னா அவர் ஜான் ஜபராஜ் ஊழியத்தில் இருக்கும்போது அவருடைய வேலையை பாட்டு, டான்ஸு, சர்ச்சு, இங்கே அங்கே போயிட்டு வருது அதெல்லாம் அவர் பார்த்துட்டு ஜான் ஜபராஜ் முதல்ல எதிர்க்க ஆரம்பித்தவர். யார்? மோகன்சி லாசஸ். சர்ச்சு மேடையில் விசில் அடிக்கிறான், புகை போடுறான், டான்ஸ் ஆடுறான், டிஸ்கோ டான்ஸ் ஆடுறான், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அங்கே ஒரு அதிசயம் நடக்க மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என்னுடைய கூட்டத்தில் தான் அற்புதம் அடையாளம் நடக்குது, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க என்னுடைய மீட்டிங்கில். யார்? மோகன்சி லாசஸ் மீட்டிங்கில். ஜான் ஜபராஜுக்கு ஒரு உதவாத ஊழியம், இப்படியெல்லாம் அவர் மறைமுகமாக பேசினவர். இப்போ நாங்கள்லாம் நேரடியாக பேரை சொல்கிறோம், பேசுகிறோம். எங்களுக்கெல்லாம் சபை கிடையாது, எங்கள் பேருக்கு முன்னால் பாஸ்டர்ன்ற வார்த்தை கிடையாது. நாங்களாம் கர்த்தரால் எழுப்பப்பட்டவங்க. என்ன இந்த கடைசி காலம் என்ன, இந்த பிரச்சனையின் உச்சத்தில் அப்படியே மண்டியை பிச்சுக்குது, ஒவ்வொரு பிரச்சனையும் மண்டியை பிச்சுக்குது. குடும்பங்கள் இங்கே சீரழிஞ்சு போகுது, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க, டைவர்ஸ் ஆகி போகுது. ஏன் இவ்வளோ முன்னேற்றம் இருந்தோம், ஏன் இந்த நிலைமை? பணம் இல்லையா, இப்போ சாப்பாடு இல்லையா, இருந்தாலும் ஏன் குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது? இந்த வாழ்வியல் புத்தகத்தை யாரும் ஒழுங்காக வேதம் சொல்லும் வாழ்வியலை யாரும் நமக்கு சொல்கிறது கிடையாது. ஏதோ வசனத்தை படிக்க வேண்டியது, இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அவரு திட்டுவார், இவரு திட்டுவார், இப்படி தான் போயின்னு இருக்குது. நமக்கு ஒரு ஒழுங்கு கிரமமான எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்வியலை இந்த வேதத்திலிருந்து சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை, கணவனை எப்படி விட்டு விடணும், மனைவியை விட்டு விடணும், உறவுகளுடைய உன்னதத்தை சொல்லணும். எப்படி உறவுகளுடைய உறவுகள் உன்னதமானது, அதை நம்ம மதிக்கணும், உறவுகளை மதிக்கணும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டால் நமக்கு உதவணும். இப்படி தான் இருக்கணும் அந்த உலக வாழ்க்கைக்கு. அப்படி இல்லாத நீ குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இல்லாத, ஒரு பற்றே இல்லாத இன்னைக்கு இந்த வேத விளக்கங்களை இவங்க கொடுத்து நம்மளை அப்படி உருவாக்கிட்டாங்க. மனைவியை பார்த்தா எரிஞ்சு விழுது, மனைவி கணவனை பார்த்தா எரிஞ்சு விழுது, பிள்ளைகளை கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி தான் போயிடுது இன்றைய கிறிஸ்தவம்.
என்ன வேதம் பைபிள் இவ்வளவு பெருசா இருந்தாலும் நமக்கு பயனில்லாதையே போச்சு. இப்ப ஜான் ஜெபராஜ் அரெஸ்ட் ஆயிட்டாரு, ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல. ஒரு அமைதி காப்போம், இது விசாரணையில் இருக்குது, நம்ம அதுக்கு முன்னால எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு ஒரு மோகன்சி லாசரஸோ இல்ல பாலத்தினோ சொல்லல. எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு பயம். அவங்களால பயங்க. எங்க முன்னால எந்த நிறுவனமும் கிடையாது, நாங்க கோபுரங்களை கட்டல, நாங்க கூடாரங்களை அமைக்கல. ஏன்னா கர்த்தருக்காக வாழ்ந்துங்கிறோம், எங்களுக்கு குடும்பத்தை பார்த்துங்கிறோம், எங்களுக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறோம். அதே சமயத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த யூடியூப் சேனலையும் நாங்கள் நடத்திக்கிறோம். நல்லது எது கெட்டது எது என்றதை பேசிக்கிறோம். இப்படி அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவங்க வியாபாரத்தில் போயிட்டாங்க. வேதத்தை பற்றி வியாபாரம் பண்ணவங்க இவங்கெல்லாம். யாரு? மோகன்சி லாசஸும் பாலத்தினரும் வெறும் வியாபாரிகள் இவங்கெல்லாம். ஒருத்தர் போட்டி போறாம, வியாபாரத்தில் போட்டி போறாம வேதத்தை வியாபாரம் பண்ணிட்டாங்க, வசனத்தை வித்து போட்டாங்க. வேற ஒன்றும் செய்யல இவங்க ரெண்டு பேரும். இங்க ஜான் ஜெபராஜ் பார்த்தோன்னா மோகன்சி லாசஸுக்கு அப்படியே எரியுது. விசில் அடிக்கிறான், பாட்டு பாடுறான், கூத்தாடுறான், டான்ஸ் ஆடுறான். அற்புத அடையாளம் நடக்க மாட்டேங்குது சர்ச்சையில். இவன் இப்படி கிறிஸ்துவத்தை மாற்றி போட்டான், இவனுடைய வருமானத்தை கெடுத்து போட்டான் அப்படின்னு முதல்ல இருந்த மோகன்சி லாசஸ் ஜான் ஜெபராஜ் மேல எரிஞ்சு விழுந்தவர். இப்போ ஜான் ஜெபராஜ் கைதுனோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரு குதூகலமா இருப்பார். பாத்தியா நான் சொன்ன, பாத்தியா நடந்துச்சு, பாத்தியா இதுதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? நான் முன்னாலே சொன்னா இல்லையா, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு இவர் நினைச்சு இன்னைக்கு குதூகலத்தில் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாரு. யாரு? மோகன்சி லாசரஸ் அவர்கள். இங்க என்ன போல யூடியூபர்ஸ் நியாயத்தையும் பேசுறாங்க, அது அநியாயத்தையும் பேசுறாங்க. இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும், கற்பனையில பேசுறாங்க. ஜான் ஜெபராஜ் சில புடிகளே கிடைக்கிறதே வேலை பொழுது. ஜான் ஜெபராஜ் இன்னொரு பண்டாட்டியை கூட்டிட்டு போய் இன்னொரு மனைவியை கூட்டிட்டு போயிட்டான், இன்னொருத்த மனைவியை கூட்டிட்டு போயிட்டான். ஜான் ஜெபராஜ் முத்தம் கொடுத்தான். இப்படிதான் போயின்னு இருக்குது. அது ஒரு பார்த்தவங்க யாரும் சொல்றது கிடையாது, பார்த்தவங்க யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு வலுவான ஆதாரமே இல்லை. அப்படி இருக்கும்போது பல பல விஷயத்தெல்லாம் கலரி இன்னைக்கு ஜான் ஜெபராஜை பத்தி பேசிக்கிறாங்க இந்த யூடியூபர்ஸ். இங்க நமக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஒரு நீதின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்படி நடந்திருக்கோம், அது அப்படி நடந்திருக்கும், இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்திருக்கும், அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை வேற மாதிரி நடந்திருக்கும். நமக்கு ஒரு அனுமானம் இருக்குது. என்ன ஜான் ஜெபராஜ் பணம் இல்லாதவர் இல்லை, இப்போ அவருக்கு நல்ல வருமானம் இருக்குது. சர்ச் மேட்டர் இல்லாத யூடியூப்ல பாட்டு மூலிமா அவருக்கு கான்செப்ட் மூலிமா நல்ல பணம் வருது. அந்த பணத்தால் எவ்வளோ பிரச்சனை. எல்லோரும் சம்பாரிச்சா பரவாயில்லைங்க. ஜான் ஜெபராஜ் ஒருத்தர் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற 50 பேரை காப்பாற்றுறேன்னா எப்படி முடியும்? அவன் போய் அவங்க சம்பாதிக்கணும். இப்படி ஜான் ஜெபராஜின் கைது உலகத்துக்கு ஒரு பாடமா இருக்கும். ஜான் ஜெபராஜின் முடிவு உலகத்துக்கு வழிகாட்டும். இனிமே வரப்போற கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். அதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் நடந்துங்குது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.